ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து கிளாஸ் பார்க்க போகிறோம் கோடிங்கு. ஸோ காலேஜ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த 3 ஃபங்க்ஷனை மட்டும் பாருங்கள். 3 ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது. சிம்பிளாக எவ்வளோ புக் ஃபீஸ்ன்னு சொல்கிற மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஓகே, செல்ஃபு செல்ஃபு செல்ஃப் இங்கேயே இருக்குது செல்ஃபு. இதெல்லாம் என்னன்னு அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த கொஞ்ச நேரத்தில். ஓகேவா? ஸோ பட் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது 3 ஃபங்க்ஷனு இந்த காலேஜ்ன்ற ஒரு கிளாஸ்க்குள்ளார இருக்குது. ஓகே, சிம்பிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலேஜ்ன்றது இருக்குது. இந்த யூசர் இப்போ ஸ்கிப் பண்ணிடுங்க. காலேஜ்னு ஒரு இருக்குது, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜ்.மெக்க கால் பண்ணுறேன், அவுட்புட் வருது. ஓகே, இப்போ இந்த கோடுக்கு வரேன். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இது நீங்கள் போடுறா இல்லைனா இல்லை. இது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. இந்த இதை $_init $_ இருக்கிறத கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமா? இங்கே தான் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகும். அதனால தான் கவனிச்சிக்கலாம். இந்த இன்னிட்ன்றதை நான் கூப்பிடவே இல்லை. ஆனால் இன்னிட்குள்ளே இருக்க அந்த வெல்கம் டு அவர் காலேஜ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடுச்சா? ஞாபகம் கூட வந்துச்சா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே? ஸோ யூசர், அது சும்மா யூசர் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா? இது உங்களுக்கே தெரியும், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃபால்ட் பேராமீட்டர் சார் ஆர் மேடம் இருக்கேன், என் நேம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏகேன்னு வருது. இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கோம். ஓகே, இது புரியுது. இது வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி கொடுத்தோன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிறப்ப ரன் ஆகும். ஓகே, அடுத்து இதுவும் ஆப்ஷனல் தான். டிஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. $_ டிரெக்ட் டெல்னு போட்டு $_ என்னன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டெல் ஆப்ஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது டெல் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். டெல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் டிலீட் ஆகும். அதே மாதிரி டெல் கொடுத்து இந்த ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இந்த டெல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த இது பிரிண்ட் ஆகும். யூஸ் டு டிஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட். ஓகே, இதை டிஸ்ட்ராய் பண்ணுறப்ப ஒரு மெசேஜ் தர மாதிரி இங்கே ஒரு பீஸ் ஆஃப் கோட்ஸ் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ டிலீட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ டிலீட் பண்ணதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகலை. ஆப்ஜெக்ட் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே, அதெல்லாம் ஓரளவுக்கு புரியுது. ஓகே, செல்ஃப் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ கரெக்டாக இப்போ கீழே பார்ப்போம். இப்போது அந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்லாம் வேணாம். வெறும் பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸு உள்ள ஆடு மை ஃபங்க்ஷன். ஓகேவா? சிம்பிள். பர்சனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பிஎன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஆடில் வந்து இந்த ஆடுக்கு வந்து ஒரு வேல்யூ அனுப்புகிறேன், நேம்னு STS ஃபாரோஸ்னு. ஓகே, இப்போது என்ன பண்ணுறேன், செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் கொடுத்துட்றேன். ஆட் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்கு தான் நான் STS ஃபாரோஸை அனுப்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என் மவுஸ் மேட்டரை பார்த்துரு, இது இங்கே போகுது செல்ஃப் டாட் நேம். ஓகேவா? இதில் ஸ்டோர் ஆகிடும். இப்போது மை ஃபங்க்ஷனில் ஹலோ மை நேம் இஸ் செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் P1 ஆப்ஜெக்டை வச்சு மை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அழகாக பிரிண்ட் ஆகுது. நீங்கள் யோசிக்கலாம், இந்த STS ஃபாரோஸை ஆடுக்கு தான் அமிச்சேன், மை ஃபங்க்ஷனுக்கு எப்படி இந்த நேம்ன்றது தெரியும்னா, இந்த செல்ஃப் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை பர்சன் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த காலேஜில் எல்லார் கிளாஸ்லையும் இருப்பானே, எல்லா கிளாஸில் இருக்க ரூமர்ஸு நியூஸு எல்லாத்தையும் எல்லாருக்குமே தெரியுமே. லைக் எல்லாத்துக்கும் சொல்கிற பையன், இவனுக்கு எல்லாமே தெரியும். இவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு விஷயத்த, இவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா இதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் எழுதுனாலும் சரி, இங்கே வந்து டெஃப் டெஸ்ட்னு சொல்லி ஒரு கிளாஸ் எழுதுறேன்னா இங்கேயும் நான் செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்தா இவன் செல்ஃப் கிட்ட கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. செல்ஃப் டாட் நேம் கேட்டால் இந்த செல்ஃப்ன்ற ஒருத்தன்ட்ட நம்ம கேட்குறோம், நேம் என்னப்பான்னு கேட்டால் அவன் சொல்லுவான். ஸோ சிம்பிளாக செல்ஃப் எதுக்குன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணி அழகாக வேலை பார்த்துக்கிருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் போட்டிருக்கேன். ஸோ இன்னிட்டு சும்மா ஒரு வெல்கம் டு கால்சின் மெசேஜ் பிரிண்டாக இருக்குது. ஸோ தென் ஆடு சப்பு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லி 4 ஃபங்க்ஷனு. செல்ஃப் எதுக்குன்னு தெரியும், எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வேல்யூஸை இயக்கமாக 2 வேல்யூஸ் கெட் பண்ணி அடிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணுறேன். இந்த கோடு உங்களுக்கு பார்த்தாலே புரியும், ரொம்ப சிம்பிளான கோட். ஓகேவா? ஸோ டிவிஷன் கொடுக்குறேன், 2 வேல்யூ பாஸ் பண்ண டிவிஷன் பண்ணி ஆன்சர் வந்துடுது.
அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் தான் கிளாஸஸ் இந்த செல்ஃபில் வந்து மேபி சில பேர் கன்ஃபியூஷன் ஆகலாம் என்ன செல்ஃப் அப்படின்னு. பட் நான் சொன்னது மறுபடியும் கேளுங்க. ஒன்லைனாக அழகாக சொல்லணும்னா அந்த ஒரு இமேஜின் ஒரு பர்சன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செல்ஃப்ன்ற ஒரு பர்சன் எல்லா ஃபங்க்ஷனுக்கு நடுவுலையும் அவன் போயிட்டு போயிட்டு வரலாம். ஹி ஹாஸ் அ ஸ்பெஷல் கீ மாதிரி ஒரு ஒரு நம்ம காலேஜில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி எல்லா கிளாஸ்லையும் போயிட்டு போயிட்டு பேசிட்டு வருவான். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? அவன்கிட்ட நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா சொல்கிறதுங்க இந்த லைனை சொல்கிறேன். சொல்லிட்டோன்னா அவன் இன்னொரு இன்னொரு கிளாஸ் பையன்ட்ட கூட ஈஸியாக போய் சொல்லிடுவான். இன்னொரு கிளாஸ்ன்றது மை ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.